ஹாய். யூகே திரும்பியும் யூரோப்பியன் கீழே சேர்ன்றோம். ஏன்னாக்கா 2019 அவங்க பிரிஞ்சாங்க. அப்படி பிரிஞ்சும்போது பிரிட்டன் சில காரணங்கள் முன் வச்சாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய ட்ரேடு விஷயமான பில்ஸை சரியாக அதர் கண்ட்ரீஸில் சரியாக போட முடியல. ஏன்னாக்கா யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருந்தாங்கனாக்கா ட்ரேட் விஷயமான விஷயங்கள் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம். அப்படி டிசைட் பண்ண முடியாமல் போனனால யூகே இது ஒரு காரணமாக சொன்னாங்க. அண்டு யூகேயில் நிறைய பேர் இமிக்ரெண்ட் ஆனாங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்தே. யூரோப்பியன் யூனியன் ரூல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யூரோப்பியன் யூனியனுக்கு என்னென்ன கண்ட்ரி இருக்கோ அவங்க எல்லாருமே ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம், அங்கே வேலையும் செய்யலாம். ப்ளஸ் அந்த சிட்டிசனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே சிட்டிசன் யூரோப்பியன் சிட்டிசனுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸ்க்கும் பொண்ணுன்னு சொல்லிட்டு அதோடைய ரூலாக இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு பிரிட்டன் பார்லிமெண்ட்டுக்கு ஓட அதிகமான பவர்ஸாக யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பவராக கருதுனாங்க. இப்படி இந்த மாதிரி ரீசன்ஸில் அவங்க அந்த டைமில் லீவ் ஆனாங்க. பட் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது பாசிட்டிவோட நெகட்டிவாக ஜாஸ்தியாக தந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். பட் எங்கே நிறைய பாசிட்டிவ் இருக்கோ அதை சூஸ் பண்ணால் பெட்டர். உலகம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, அதுதான் ரியாலிட்டி. பட் இப்போது என்ன ஃபீல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணிடலாம் யூரோப்பியன் யூனியன் கீழே. பிகாஸ் எக்கச்சக்க கண்ட்ரி இருக்குது. ஹங்கேரியனில் ஆரம்பித்து நீங்கள் ஃப்ரான்ஸ், டென்மார்க்கில் ஆரம்பித்து ரொமேனியன், இந்த மாதிரி எக்கனாமிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் சில பல நெகட்டிவிட்டி இருந்தாலும் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால அவங்க இந்த வாட்டி சேர முடிவு பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் திங்க். உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே சமயத்தில் யூகேவோட யூரோப்பியன் யூனியன் ஜாயின் ஆகிரும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயும் சரி மாதத்துலேயும் சரி, டெஃபினட்டாக. தேங்க்யூ.